ஆம்புலன்ஸ் இல்ல, ஆம்புலன்ஸ்னு சொல்லணும். ஆம்புலன்ஸ். வில்லி மாதிரியே நீங்களும் சரியா ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே டவுன்லோட் பண்ணுங்க குக்கு டிவி கிட்ஸ் ஆப்பை. एवरीडे कुछ नया सीखो। कुकू टीवी। அது ரொம்ப மோசமான ஒரு கேம். நானும் பார்த்தேன். நீ எதுக்காக லாஸ்ட் ஓவர் ஆடவே இல்ல? அதனால என்ன பிரயோஜனம் தாத்தா? எங்களுக்கு நிறைய ரன் தேவைப்பட்டது. வெறும் 19 ரன்ஸ் தானே, நீ ட்ரை பண்ணி இருக்கலாம். அது முடியாத காரியம் தாத்தா. ஆனா நீ நம்பிக்கையை இழந்துட்ட, அது ரொம்ப தப்பு. நீ அந்த எறும்புகளை எனக்கு ஞாபகப்படுத்திட்ட. எந்த எறும்பு தாத்தா? நீங்க எறும்புகளை பத்தி கதைகளை கேட்க விரும்புறீங்களா? கதைக்கான நேரம். ஒரு ஊர்ல கூட்டமான எறும்புகள் எறும்பு புற்றுக்குள்ள வாழ்ந்ததுங்க. அது ஒரு அதிகமான எறும்பு கூட்டம். நூத்துக்கணக்கான எறும்புகள் ஒன்னா சந்தோஷமா இருந்ததுங்க. வேலையில ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்குவாங்க. அதனால அவங்க கூட்டமும் ரொம்ப வலிமையா இருந்தது. அப்புறம் ஒரு நாள் பயங்கரமா மழை பெஞ்சது. அந்த மழை தண்ணி எறும்பு புற்றுக்குள்ள நுழைஞ்சிடுச்சு. இப்ப நாம என்ன பண்றது? நம்மளோட வீட்டுக்குள்ள மழை தண்ணி புகுந்துடுச்சு. என் குழந்தைங்க இங்க இருந்து ஓடிடுங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு தப்பிச்சு ஓடுங்க. ஜானி, நீ எங்க கூட வர மாட்டியா? இங்க இருந்து போறதுக்கு வேற வழியே இல்ல. அங்க பாரு, கிரவுண்ட்ல கூட நிறைய தண்ணி இருக்கு. ஆனா நாம இப்ப என்ன பண்றது? நாம இங்க இருந்து தப்பிக்கிறதுக்காவது முயற்சி பண்ணலாம்ல. ஆனா அது சேஃபா இருக்காதோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்ப நீ விருப்பப்பட்டதை செய். நானும் அவங்களோட சேர்ந்து போறேன். என்னோட பாவப்பட்ட நண்பர்களே, நண்பர்கள் அவங்களோட நம்பிக்கையை இழக்காம இருந்திருந்தா இன்னைக்கு இங்க என் கூட இருந்திருப்பாங்க. நீங்களே பாத்தீங்கல்ல, தன்னம்பிக்கை இல்லைன்னா யாராலையும் உதவ முடியாது. நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்ப எனக்கு புரிஞ்சிடுச்சு தாத்தா. நீங்க வேணா பாருங்க, நாளைக்கு நடக்க போற மேட்ச்ல நான் தான் ஜெயிக்க போறேன்.